தமிழக அரசு வெளியிட்டிருக்க தமிழ் புதல்வன் திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. நம்மளோட டிஸ்ட்ரிக் வந்து புதுக்கோட்டைனால புதுக்கோட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். தென் செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களோட பேர், அடுத்து உங்களோட ஏஜ், இந்த யூஎஸ் நம்பர் வந்து காலேஜில் கொடுப்பாங்க. அதை கேட்டு அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டிகிரி படிக்கிறீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சினா பிஎஸ்சி, இது பிஏனா பிஏ போட்டுக்கோங்க. அடுத்து அது என்ன மேஜர், அதாவது எந்த சப்ஜெக்ட். இப்போ மைக்ரோபயாலஜின்னு மைக்ரோபயாலஜி போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் போட்டுக்கோங்க. தமிழ் படிக்கிறீங்கன்னா தமிழ் போட்டுக்கோங்க. அடுத்து டூரிங் ஆஃப் இயர், அது எத்தனை இயர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிஎஸ்சி வந்து 3 இயர் கோர்ஸ், அதனால் நம்ம 3 இயர்ஸ்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த 3 இயர்ஸில் நீங்கள் கரண்ட்டில் எந்த இயர் படிக்கிறீங்களோ அந்த இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் செகண்ட் இயர் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து காலேஜோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வந்து ப்ரைவேட்டு, நம்ம வந்து செல்ஃபாக தான் பே பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பே ஃபுல் ஃபீஸ். அடுத்து நம்ம காலேஜ் வந்து கிராமத்தில் இருக்கனால ரூரல் சூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எப்படி வர்றோம், அதாவது காலேஜ் பஸ்ஸில் வரமா இல்லை வந்து 2 வீலரில் வரமா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ்ஸு. அடுத்து மறுபடியும் டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து நம்ம என்ன கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. நம்ம காலேஜ் சூஸ் பண்ணிக்கிறோம். காலேஜ் நோடல் ஆஃபீஸர் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். டிட் யூ ஃபேஸ் எனி இஷ்யூஸ் ஒயில் அப்ளைங், இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஏற்பட்டுச்சான்னு கேட்குறாங்க. நம்ம நோ கொடுத்துக்கிறோம். இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஸு, ஒருவேளை உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அவங்க ஸ்கீம்லேருந்து கொடுக்குற மணியை வந்து நீங்கள் எப்போ ரிசீவ் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வீக்கா இல்லை மந்த் ஆஃப் எண்டா இல்லை ரேண்டமாவான்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வீக் சூஸ் பண்ணியிருக்கேன். இது அப்ளை பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு இடையூறு ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் நோ சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து இந்த அதாவது அவங்க ஸ்கீம்லேருந்து காசு கொடுக்குறதுக்கு முன்னாடி நமக்கு யார் வந்து சப்போர்ட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இப்போ ஃபேமிலி சப்போர்ட் பண்ணால் ஃபேமிலி போட்டுக்கோங்க. இல்லை பார்ட் டைம் ஒர்க்கா, இல்லை லோன் வாங்கி படிக்கிறீங்களா, இல்லை ஸ்காலர்ஷிப் மூலமாக படிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஆப்ஷன் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்கீம் வந்தனால உங்கள் கஷ்டம் வந்து எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து கொஞ்சம் நாளில் ஸ்லைட்லி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ஹவு டிட் த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் யூனிட்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இது எதுக்காக உதவுது அப்படின்னா எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த காசை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. செல்ஃப் ஆப்ரேட்டர்னா நீங்கள், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்னா பேரண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பாவது படிப்பு வந்து ட்ராப் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நோ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு படிப்புக்கு உதவுதான்னு கேட்டிருக்காங்க. எஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா இல்லை ஸ்கைர் ஸ்டடி படிக்க போகிறீங்களான்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம்வாட் சூஸ் பண்ணிக்கிறோம் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் என்ன, அதாவது இங்கே பேமெண்ட் வாங்குறதுல நீங்கள் எந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்லை பேங்க்கில் உள்ள ப்ராப்ளமா, இல்லை வந்து ரொம்ப லேட்டாக வருதா, இல்லை வந்து இன்ஃபர்மேஷனே இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு எதுவும் இல்லை. ஸோ நன் ஆஃப் எபோ, இது மேலே உள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து இந்த ஸ்கீமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லியிருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஸ்கீம் படித்தவங்களுக்கு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதே தோணுச்சுன்னா அதே கொடுத்துக்கோங்க. நான் முதல்வர் ஸ்கீம் வந்து தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. தெரியும்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எஸ் கொடுங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிங்களோ அதை பற்றி கொஞ்சம் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆயிடும்.